மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அம்மா டாக்டர் விஎம் ரோஹிணி, வீடு கொடுத்தவன் உச்சமாகும்போது ராகு அந்த திசையில் அந்த உச்ச கிரகத்தின் நன்மையை செய்வாரா தன்மையை செய்வாரா? உச்ச கிரகத்தின் தன்மையை செய்வார். செவ்வாய் வீட்டில் போய் உச்சமாக இருக்கிறார். இது அருமையான கேள்வி. டாக்டர் விஎம் ரோஹிணி, வீடு கொடுத்தவன் உச்சமாகும்போது ராகு தன் தசையில் அந்த கிரகத்தின் நன்மையை செய்வாரா தன்மையை செய்வார்? பாருவா, ஃபஸ்ட்லேயே இன்ட்ரெஸ்டான கேள்விகள்லாம் வருது. ஃபஸ்ட்லேயே இன்ட்ரெஸ்டான கேள்விகள். டாக்டர் விஎம் ரோஹிணி, அம்மா நீங்கள் மருத்துவரா பிஹெச்டி டாக்டரான்னு தெரியல. வீடு கொடுத்தவனுடைய வலு, வீடு கொடுத்த தன்மையை அப்போ அவருடைய சுப ஆதிபத்திய அமைப்புகளில் செய்வார். வீடு கொடுத்தவனுடைய வலு 12ஆம் இடமாகவே போடுறேன். 12ஆம் இடமாகவே போடுறேன். இந்த மாதிரியான கேள்விகள். சரி, ஆரம்பத்திலே ஸ்பீடாக வகுப்புக்கு போயிடுவோம். ஏன் பேசணும்? வீடு கொடுத்தவனுடைய வலு என்பது பாருங்கம்மா, தன்மையை செய்வாரா நன்மையை செய்வாரா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பெரிய அளவில். அது சுப நன்மையாக இருக்குமா பாபராக இருக்குமா பாபத்துவமாக இருக்குமா என்பதையும் பொறுத்த ஒரு அமைப்பில் தான் இது வரும். சரி, இங்கே பாருங்கள், இது எப்படி ரெண்டு விதமாக பிரிக்கலாம். டாக்டர் விஎம் ரோஹிணி, குருஜி வீடு கொடுத்தவன் உச்சமாகும்போது ராகு தன் தசையில் அந்த உச்ச கிரகத்தின் நன்மையை செய்வாரா தன்மையை செய்வாரா? உதாரணமாக மேஷ விருச்சிக லக்னத்திற்கு உச்சனின் வீட்டில் வேறு எந்த மேஷ விருச்சிக லக்னத்திற்கு உச்சனின் வீட்டில் மேஷ விருச்சிக வீட்டில் உச்சனுடைய அமைப்பு இவருடைய அமைப்பில் வந்துடும். அதாவது கும்பத்து இது மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சம் என்கின்ற அமைப்பு வந்துடும். வீட்டில் பாவத்தோத மிதுனராகு 3-8 மறைவிதாரத்தில் புதனின் நன்மையை செய்வாரா அல்லது புதனின் தன்மையை செய்வாரா? இந்த இடத்துல புதனுடைய அமைப்புகளை எப்படி கொண்டு வரீங்க? நீங்கள் மேஷ விருச்சிக லக்னத்திற்கு கொண்டு வரீங்களா? மேஷ விருச்சிக லக்னத்திற்கு உச்சனின் வீட்டில் வேறு எந்த சுபத்துவ தொடர்பு இல்லாத மிதனராகு. ஓகே, புரிஞ்சு போச்சுமா. சரி, மேஷ விருச்சிக லக்னத்திற்கு மேஷ லக்னம்னு முதல் போட்டுருவோம். புதன் இது ராகு வந்து உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். ராகு உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். இந்த இடத்துல ராகு என்ன பண்ணுவார்? இந்த இடத்துல அவருடைய தன்மையை பண்ணுவாரா? கண்டிப்பாக செய்வார். அதாவது புதன் இந்த இடத்துல என்ன பண்ணுறார்? இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் லக்னாதிபதியோடு பொருத்தி பார்த்துக்கணும்னு நான் சொல்கிறேன் இல்லையா? இந்த இடத்துல அது 3ஆம் இதாகவும் வருது, விருச்சிகத்திற்கு 8ஆம் அமைப்பாகவும் வருது. விருச்சிகத்திற்கு முதல்ல மேஷத்திற்கு பார்த்துருவோம். 6ஆம் அதிபதியுடைய பலனை தன்னுடைய புத்திசாலித்தன அமைப்புகளில், புதன் புத்திசாலித்தனமான கிரகம், புதனுடைய காரகத்துவங்களை அவர் அங்கே அப்படியே வலுத்து செய்வார். இந்த இடத்துல 6ஆம் அதிபதியாக இந்த ராகு செயல்படாமல் 3ஆம் அதிபதியாக புதன் இருக்கும் பொழுது புதனுடைய வழிகள் என்ன? நல்ல வழிகள், அறிவுபூர்வமான வழிகள். வீடு கொடுத்தவன் உச்சம் என்கின்ற அமைப்பில் இந்த ஜாதகர் புதன் தசையில் எந்த விதமான தடைகளும் இன்றி தன்னுடைய முயற்சியால், 3ஆம் இடம்ன்றது முயற்சியை குறிக்கக்கூடிய இடம், முயற்சி, நல்ல அறிமுகம், தகவல் தொழில்நுட்பம், சிறு குறு பயணங்கள், அப்படியே தைரியம் வீரியம் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்துட வேண்டியதான். இந்த ராகு இயல்பாக அவர் 6ஆம் பாவகத்தினுடைய பலன்களை 20%, அதே நேரத்தில் இங்கே உச்சமாக இருக்கின்றதுனால 6ஆம் பாவகத்தினுடைய மிக முக்கிய சுப காரகத்துவமான சுப ஆதிபத்தியமான வேலை போன்ற அமைப்புகளில் நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். ஆகவே உச்சனுடைய வீட்டில் இருக்கின்ற ராகு நிச்சயமாக உச்சனுடைய காரக ஆதிபத்தியங்களை செய்கிறார் என்பதுதான் உண்மை. உச்சனுடைய காரக ஆதிபத்தியங்களை எந்த வீடு என்பது தான் இங்கே மேஷ லக்னத்திற்கு இங்கே உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு 3ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை செய்வார். எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பது லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தது. எப்படிப்பட்ட பலன்கள்? இப்போ இந்த இடத்துல என்ன பலன்கள்? இப்போ இந்த இடத்துல புதன் உச்சங்க. இப்போ இந்த புதன் உச்சமான இடத்துல இப்போ ஒரு பலன், லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்னா இல்லையா? இந்த ராகு தரக்கூடிய சில விஷயங்களை செவ்வாய் பெற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்பதுதான் அர்த்தம். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் லக்னாதிபதியை கொண்டு வந்துட்டேன்னா எந்த இடத்துலையும் லக்னாதிபதியை ஃபிக்ஸ் பண்ணுவேன். பாரம்பரிய ஜோதிடத்தை நான் புரிந்து கொண்ட விஷயம், ஜோதிடத்தை பாரம்பரிய ஜோதிடம் என்ன, எல்லா முறைகளும் ஜோதிடம் தான்.
ஜோதிடம் என்பது இந்த மாதிரியான அடுக்குகளில் தான் இருக்கு. இப்போது நீங்கள் கேட்டிருந்த பலன்கள் ராகுவிற்கு சுப தொடர்புகளே இல்லை. ஆனால் லக்னாதிபதி நீச்சனாக இருந்தால் அவர் இங்கே திக்பலத்தையும் இழந்து ஸ்தான பலத்தையும் இழந்து கடுமையான அமைப்புகளில் இருக்கும்போது இந்த ராகு தசை உங்களுக்கு சிறிய நற்பலன்களை செய்யும். சிறிய நற்பலன்களை செய்யும். பாயிண்ட் வந்துருச்சா? அம்மா டாக்டர் ரோகிணி எல்லாவற்றிற்கும் லக்னம் தொட்டு லக்னம் தொட்டு லக்னம் தொட்டே பலன்கள் அப்படிங்கிறத திரும்ப 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 உங்கள் மனசில் நான் பதிய வைக்கிறதுக்கான காரணம் இதில் தான் உண்மையான பலன்கள். ஜாதகத்தை மொத்தமாக ஒவ்வொரு பாவகத்துக்கும் பைனாக்குலர், ஒவ்வொரு பாவகத்துக்கும் லேப்ராஸ்கோப் போட்டுலாம் பார்க்கக்கூடாது. மொத்தமாக 12 பாவகங்களுக்குமான தான் பலன். அப்போ இந்த இடத்துல என்ன வருது? லக்னாதிபதி நீச்சமாக அவர் ராகுவோடு இருக்கிறார். ஜாதகர் இந்த இடத்துல வேலையின் தன்மைகளை பெற்று சரியான பருவத்தில் ஒரு 25 வயசில் ராகுதசை வந்ததுன்னா நல்ல வேலை கிடைக்கும். வேலை செஞ்சு 10-15,000 ரூபா 20,000 ரூபா சம்பளத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆகவே இந்த இடத்துல தன்னுடைய முயற்சியின் விளைவாக ஒரு சிறிய வேலையை பெற்று ராகுதசை அவருக்கு ஓரளவிற்கு நன்மைகளை செய்கிறது என்பது தான் டாக்டர் VM ரோகிணியோட ஒரு அமைப்பு. அம்மா புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு போடுங்க, நான் இப்போ கமெண்ட் பார்க்கல. அதே நேரத்தில் 6ஆம் அதிபதியை விட லக்னாதிபதி உச்சமும் சுபத்துவமும் பெற்றிருக்கிறார். 2 பேரையும் இங்கே குரு பார்த்துட்டார். 6ஆம் அதிபதி உச்சனாக இருக்கிறார், லக்னாதிபதி உச்சனாக இருக்கிறார். கூடுதலாக திக்பலத்தையும் பெற்றிருக்கிறார், கூடுதலாக சுபத்துவத்தையும் பெற்றிருக்கிறார். இந்த இடத்துல 2 பேரும் உச்சம் தானங்க. அப்போ இந்த இடத்துல யாரை எப்படி பிரிக்கிறது? இவர் கொஞ்சம் அதிகமான இதில் இருப்பார். இப்போ இதற்கடுத்து 2 பேருமே திக்பலமாக இருக்கிறார் என்று ஒரு வேளை வைத்து கொண்டால் அம்சத்தில் யார் சுபர் வீடுகளில் இருக்கிறார் என்பதை வைத்து தான் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும். அங்கே தான் சுபவர்க்கம் பாபவர்க்கம், கூடுதலான சுபவர்க்கம் பாபவர்க்கம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், மேஷ லக்னம், லக்னாதிபதி திக்பலமாக இருக்கிறார். இங்கே லக்னாதிபதியும் சுபத்துவமாகி இவரும் சுபத்துவமாக இருக்கின்ற நேரத்தில் இந்த ராகுதசை, இதே ராகுதசை எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும், மறுபடியும் பாயிண்ட் நட்சத்திரத்துக்கு வரனா, மத்தியானம் நடத்துனா, எந்த நட்சத்திரமோ லக்னாதிபதியின் தன்மையை பொறுத்து தான் செயல்படும். இப்போ நீச்சனாக இருக்கும்போது சிறிய வேலைகளில் இருக்கக்கூடிய ஒருவர், அம்மா ஜோதிடத்துடைய மகா நுட்பமான சில விஷயங்களை இந்த இடத்துல விளக்கிக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இது புரியாது. மாணவர்களுக்கு தான் இது புரியும். ஜோதிடத்துடைய மகா நுட்பமான ஒரு விஷயங்களை விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல எந்த நட்சத்திரமும் செயல்படாது. நான் சொன்னது மாதிரி நீங்கள் கேட்ட மேஷ லக்னம், லக்னத்தின் அமைப்பில் உச்சனின் வீட்டில் இருந்தால் அவர் தன்மையை செய்வாரா நன்மையை செய்வாரா? இங்கே உச்சனுடைய வீடு, இதே லக்னம், லக்னாதிபதி நீச்சம், இந்த ராகு அவருடைய முயற்சியின் அடிப்படையில் ஒரு குறுகிய தகவல் தொழில்நுட்பம், குறுகிய அமைப்பு, இந்த 3ஆம் இடத்துடைய தன்மைகளை பிரதிபலிக்கக்கூடிய, 3ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்களை பிரதிபலிக்கக்கூடிய புதனின் நிலையான ஒரு வேலை அமைப்பை அவருடைய காரகத்துவ அமைப்புகளில் 18 வருஷமோ ஒரு சாதாரண 10, 15,000, 20,000 வேலை செய்யக்கூடிய அமைப்புகளில் இந்த லக்னாதிபதியோட நீச்சம் வைக்கும். ஜோதிடம் என்பது சங்கிலி தொடர் போன்றது. ஒரு கேள்விக்கு நேரடியான விடை இல்லை. டாக்டர் VM ரோகிணி கேட்ட கேள்விக்கு நீங்கள் மருத்துவரா அல்லது PhD வாங்கினவரான்றதை வேணால் தெளிவு பண்ணுங்கள். நான் இப்போ கமெண்ட் பார்க்க போகிறதில்ல. பெரும்பாலும் நீங்கள் மருத்துவராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸில் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் கமெண்ட் போடுறீங்க. 200 மருத்துவர்கள் இருக்கிறீங்க. 200 டாக்டர்ஸ். டாக்டர்னு ஒரு 10-20 பேர் வேணால் அதில் PhD வாங்கினவங்களா இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க ஒரு 100-150 பேருக்கு மேலே இருக்கிறீங்க. நீங்களும் மருத்துவத்துறையாக தான் இருக்கும். இன்னொன்று மலேசியாவில் இருக்கக்கூடிய டாக்டர் சீனி, மலேசியாவில் இருக்கக்கூடிய டாக்டர் கூட நான் அப்புறம் நீங்களும் மருத்துவர் சீனின்றதான் புரிஞ்சுக்கிட்டேன். மலேசியாவில் நீங்கள் பிரபலமான மருத்துவர் என்பதையும் உங்களுடைய உறவினர் எனக்கு இங்கே சொல்லியிருக்கிறாரு. அதனால் மருத்துவத்துறைக்காக இருக்கிறவங்களும் எனக்கு தெரியும். சரி, இந்த இடத்துல நான் சொன்னதை டாக்டர் VM ரோகிணி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து தான் நீங்கள் ராகு, இந்த நட்சத்திரம்லாம் இந்த இடத்துல வேலை செய்யாது. புதனும் வேலை செய்யாது, ராகுவும் வேலை செய்யாது. இதனை அடுத்து இப்போ நான் அதே ராகு, அதே நட்சத்திரம், அதே ராகு, அதே புதன், அதே நட்சத்திரம். ஆனால் இங்கே லக்னாதிபதி மற்றும் மாறி இருக்கிறார். இங்கே புதனை குரு பார்க்கிறார். லக்னாதிபதி திக்பலமாக இருக்கிறார். லக்னாதிபதி திக்பலமாக இருந்து இங்கே செவ்வாய் சுபத்துவமாக இருக்கின்ற இந்த அமைப்பில் இந்த ராகு தசை நடக்கும்போது, இந்த ராகு தசையில் இவர் என்ன இருந்தாலும் அவயோக தசை தான். இந்த ராகு தசையில் சுபத்துவத்தின் 2ஆம் நிலை கிரகத்தினுடைய அமைப்புகளில் ராகு நல்ல காசை தருவார்மா, கோடிகளை கொட்டுவார்.
நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா. இது முதல் நிலை சுபத்துவம். இப்போ இது இது ரெண்டுமே முதல் நிலை சுபத்துவம் தான். இதை கூட ரெண்டாம் நிலை சுபத்துவம்னு சொல்லலாம். எப்படின்னா, முதல் நிலை சுபத்துவத்தை அறியக்கூடிய இந்த அமைப்பு செவ்வாய் திக்பலமாகி உச்சமாக இருக்கிறார். இவர் திக்பலம் இல்லாமல் உச்சமாக இருக்கிறார். திக்பலத்தை விட்டு விலகி சூன்ய பலத்திற்கு வரும்போது லக்னத்தில் புதன் திக்பலம். இப்போ இந்த இடத்துல யார் முதல் நிலை சுபத்துவம்னா, முதல் நிலை சுபத்துவம் இவர், ரெண்டாம் நிலை சுபத்துவம் இவர். இந்த 4 கட்டத்தை மட்டும்தான் போட்டுக்கிறேன். 4 மட்டும்தான் போட்டுக்கிறேன், வேறு எதையும் பார்க்கக்கூடாது. இந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாடுகள் இந்த புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியுன்றதுக்கு இதுவும் ஒரு பெரிய அமைப்பு. இதை புரிஞ்சுக்காம தான் நிறைய பேர் அப்படி இப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. அப்படி இப்படின்ட்டு பலன் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. இதை புரிஞ்சவங்க டக்குன்னு மாணவர்கள் அடிக்கிறீங்க. நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல தான். ஆக அம்மா, நீங்கள் ஒரு வரியை ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு ஒரு வகுப்பு முழுக்கவே நடத்தலாம். ஆனால் ஒவ்வொரு அமைப்புலையும் ஒவ்வொரு நுணுக்கத்தை சொல்லணும். நான் இப்போ நடத்த வந்தது 12ஆம் இடத்தை ராகுவை, போட்டுக்கிட்டு இருக்கிறது 3ஆம் இடத்தை ராகுவை. ஏன்னா டாக்டர் VM ரோஹிணியோடைய கமெண்ட்டு நல்ல கமெண்ட்டு. அந்த எல்லா கமெண்ட்டுகளும் மனசில் தைக்கிறது இல்லை. எல்லா கமெண்ட்டுகளும் டாக்டர் VM ரோஹிணி கரெக்டு தான். எல்லா கமெண்ட்டுகளும் மனசில் தைக்கிறது இல்லை. இந்த கமெண்ட்டு நல்ல கமெண்ட்டு. அடுத்ததுக்கு மாணவர்களை பார்க்காம இங்கே ஜம்ப் ஆகிட்டீங்க வந்து. ஆக இந்த இடத்துல பாருங்கம்மா, இது முதல் நிலை சுபத்துவம், இது இரண்டாம் நிலை சுபத்துவம். எப்படி? முதல் நிலை சுபத்துவம் என்பது இந்த ஸ்தான பலத்தில் லக்னாதிபதி 10ஆம் வீட்டில் உச்சனாகி அமர்ந்து உச்சனோடு சேர்ந்து ஸ்தான பலத்தோடு சேர்ந்து திக்பலத்தை அடைஞ்சிருக்கிறார். ஆக இவர் தான் முதல் நிலை சுபத்துவம். இந்த இடத்துல இவர் உச்சனாக இருக்கிறார், திக்பலத்தை இழந்து கொண்டு இருக்கிறார். 7ஆம் இடத்துல இங்கே வந்துட்டார்னா திக்பலம். ஆக திக்பலத்தின் கடை நிலையில் இருக்கிறார். அப்போ இவர் ரெண்டாம் நிலை சுபத்துவம். அப்போ இந்த இடத்துல ஜாதகர், மேஷ லக்னத்திற்குரிய ஜாதகர் அவயோகராகிய புதனின் வீட்டில் இருக்கக்கூடிய புதனை போல செயல்படக்கூடிய இந்த ராகுவின் தசையில், புதன் தசைன்னு தான் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த புதன் தசையில் புதனுடைய 2ஆம் நிலை சுபத்துவமான இந்த புதனுடைய தொழிலில் நல்லா சம்பாதிப்பார். சம்பாதிக்கிறது எதை வச்சது? லக்னாதிபதியோட வலு வச்சது. பாயிண்ட் வந்துருச்சா? லக்னாதிபதி சுபத்துவம். அதாவது இந்த தசை அமைப்புகளில் ஒரு 50 கோடியாவது 100 கோடியாவது சம்பாதிப்பார். ஆனால் உண்மையில் யோக தசைகள் நடந்திருக்குமாயின், ஐயா என்னங்கய்யா இப்படி குழப்புறீங்க, 50 கோடி இப்போவே ராகு கொடுத்துருமா? கொஞ்சம் குழப்பமான சப்ஜெக்ட். ஒருவேளை இவருக்கு ராகு திசை போன்றவைகள் நடக்காமல் இந்த மாதிரி சூரியன் சுக்கிரன் அமைப்புகளில் சூரிய தசையே நடந்திருக்குமாயின், சூரிய தசை பருவத்தில் வந்திருக்குமாயின், இந்த மாதிரி இடத்துல வருமா கிருமாலாம் கேட்கக்கூடாது. ஒருவேளை இந்த மாதிரி அமைப்பில் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை போன்ற அமைப்புகள் அவயோக தசைகள் அல்லாத நேரடி யோக தசைகள் வந்திருக்குமாயின், இந்த 50-100 கோடியை விட இந்த செவ்வாயின் சுபத்துவ காரணத்தினால் இவர் 500-1000 கோடிகள் சம்பாதிப்பார். அம்மா இதை விளங்குச்சான்னு மட்டும் தயவுசெய்து சொல்லுங்கம்மா. பெரிய விஷயம்மா. நுணுக்கமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து 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 எந்த திசை எப்படி பலன் தருகிறது, எந்த இடத்துல எப்படி பலன் தருகிறது என்கின்ற ஒரு அமைப்பை, அப்படியே பரம்பொருள் கொடுத்த அமைப்பை இப்போது மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பெரிய சப்ஜெக்டுமா. தன்மையை செய்யுமா நன்மையை செய்யுமா நீங்கள் கேட்டீங்க. முதல்ல 10,000 15,000 சம்பளம் வாங்குகிற ஒருத்தரை போட்டுட்டேன். அது இங்கே அவர் நீச்சம். அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஒரே ராகு எந்த இடத்துலையும் நட்சத்திரம் வேலை செய்யாது. எந்த இடத்துலையும் இந்த இடத்துல நட்சத்திரம் வேலையே செய்யாது. நட்சத்திரம் என்பது தூரங்களை அளவிடுவதற்கு மட்டுமே. நட்சத்திரம் என்பது இந்த இடத்துல தூரங்களை அளவிடுவதற்கு மட்டுமே. மதுரையிலிருந்து சென்னையிலிருந்து மதுரைக்கு போகிறார், விழுப்புரத்தில் இருக்கிறாரா திருச்சியில் இருக்கிறாரா, அதை இன்னொரு சப்ஜெக்டாக இப்போ வச்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப லக்னாதிபதி நீச்சத்தை அடைந்திருந்தால் இதே ராகு, 3ஆம் இடத்து ராகு, சுப தொடர்பே இல்லாத ராகு, இயல்பான ராகு, உச்சனின் வீட்டில் அமர்ந்த இந்த ராகு கண்டிப்பாக ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளத்துக்கு அவரை கொண்டு போகும். அவ்வளோதாம்மா. சரி, அதே நேரத்தில் சுபராக இருக்கக்கூடிய புதனும் சுபத்துவம் இவரும் சுபத்துவம் அப்படின்னு சொன்னால் முதல் நிலை சுபத்துவ தொழிலை விட்டுவிட்டு 2ஆம் நிலை சுபத்துவ அமைப்புகளை இவருடைய ராகு தசை தரும்.
அப்படியே குருதசையில் புதன் தொழில் 2ஆம் நிலை சுபத்துவ தொழில் மாறி முதல் நிலையான செவ்வாயின் தொழில்களில் ஜாதகர் மிக பிரமாதமாக இருப்பார். ராகுதசை முடிஞ்சவொன்னே குருதசை ஆரம்பிக்கும். குருதசை யோகதசை. இந்த யோகதசையில் முதல் நிலை சுபத்துவத்தினுடைய தொழில் அறிமுகம் ஏற்பட்டு அந்த ஜாதகர் எத்தனையோ ஆதாரங்களை நான் கொடுக்கலாம். சும்மா கதையெல்லாம் அடிக்காத அப்படின்னு நடத்திக்கிட்டு போயிடுற கிடையாது. என்னுடைய அனுபவங்களை, என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக நான் பார்த்த அத்தனை அமைப்புகளையும் இந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அமைப்பில் சொல்கிறேன். ஆக இப்போ இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ இது புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ விருச்சிக லக்னத்துக்கு அப்படியே போட்டுடுறேன். இப்போ நீங்கள் கேட்டது 3 விட 8 வந்துடும். இப்போ இதே ராகு 8 மோசமான நம்பர். இதே ராகு 8ல் புதன். இப்போ இந்த இடத்துல செவ்வாயை கூட உச்சம்னு போட்டால் 3ல் தான் வருவார். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் செவ்வாயை நீச்சம்னே போடுறேன். இல்லை செவ்வாயத்துக்கு 6ல் போடலாம். பாருங்கம்மா, செவ்வாய் ஆட்சியாக தான் இருக்கு. சரி, இந்த இடத்துல ராகு என்ன பலன்களை தருவார்? எட்டாம் அதிபதியான கெட்ட பலன்களை தருவார். ஏன்னா 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 8ஆம் இடத்தின் தீய பலன்களை தருவார். என்ன 8ஆம் இடத்தின் தீய பலன்கள்? வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம். ஏன்னா அவர் சுபத்தன்மையோடும் இல்லை, பாபத்தன்மையோடும் இல்லை. 8 11ஆம் அதிபதிகளுடைய அமைப்பில் இருக்கிறார். 11ஆம் அதிபதியாக அவர் இருந்தாலும் கூட வெற்றியை கொடுக்கக்கூடிய 11ஆம் வீட்டில் இல்லாமல் 8ஆம் வீட்டில் அவர் இருக்கிறார். அதாவது தன்னுடைய புத்திசாலித்தனத்தை கிரிமினல் தன்மைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த 8ஆம் இடத்துல ராகு கண்டிப்பாக இருப்பார். இந்த இடத்துல பாபத்துவமாக இருந்தால் ரோட்டுக்கு கொண்டு வருவார். ஆனால் நீங்கள் பாபத்துவமாகவும் இல்லை, சுபத்துவமாகவும் இல்லை, இயல்பாக இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இயல்பாக இருக்கக்கூடிய ராகு இந்த இடத்துல அவர் முதல்ல ஆயுளையும் கெடுப்பார். அதற்கப்புறம் தான் லக்னாதிபதிக்கு வந்துருங்கன்னு சொல்கிறேனே. லக்னாதிபதி ஆயுள் காரகன், ஆயுள் ஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறார். ஆயுள் காரகனாகிய சனியும் ஆயுள் சம்பந்தப்பட்ட லக்னாதிபதியும் எப்படி இருப்பார் என்பதை பொறுத்து நீங்கள் இந்த இடத்துல ஆயுளை கணிக்கணும். இந்த 18 வருஷமும் நல்லா இருப்பாரா கெட்டா இருப்பார்னா நிச்சயமாக ராகு நல்ல பலன்களை தரமாட்டார். ஆனால் அந்த நல்ல கெட்ட பலன்கள், தீய பலன்கள் எப்படி இருக்கும் என்பது லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தது. இதைத்தாமா யாருமே சொல்லிக் கொடுக்கல. இதைத்தான் நான் இந்த இடங்களில் சொல்லித்தரேன். எந்த நட்சத்திரமும் இந்த இடத்துல வேலை செய்யாது. இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளில் லக்னாதிபதி வலு என்பது எவ்வளவு பெரிய முக்கியம் என்பதை இந்த இடத்துல தான் சொல்லித்தரேன். சரி, இந்தாங்கம்மா, நீங்கள் கேட்டது இந்த இடத்துல செவ்வாய் இங்கே வந்தாச்சு. லக்னாதிபதியை விட 8ஆம் அதிபதி வலுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே 8ஆம் அதிபதி வலுக்கவே இல்லை. லக்னாதிபதியை 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார். கடன் நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்ற அமைப்புகள். கடன் நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்ற அமைப்புகள் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்கள், ராகு கேது இங்கே இருப்பார். சனி இங்கே இருக்கிறான்னு வச்சுக்குவோம். சனி இங்கே இந்த இடத்துல என்ன இயல்பாகவே இருக்கிறான்னு வச்சுக்குவோம். ராகு தசையில் சனி பக்தியில் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். ராகு தசை ஒரு தசையில் எப்போது மிக மோசமான விளைவுகள் ஏற்படும்? அந்த தசாநாதனுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புக்திநாதனுடைய அமைப்பில் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். அப்போ இந்த இடத்துல ராகு 8ஆம் இடத்தின் கடினத்தன்மைகளை, கெட்ட தன்மைகளை புதனின் காரகத்துவங்களின் வழியாக தருவார். புதனுடைய காரகத்துவங்கள் என்ன? முதல்ல புத்திசாலித்தனம் இல்லையா? இப்போ புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் உங்களுடைய புத்தி சாதுரியம். நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்க. சீட்டிங், ஒயிட் காலர் கிரைம் போன்ற சீட்டிங் சம்பந்தப்பட்ட உங்களுடைய எண்ணங்களே. ஏற்கனவே லக்னாதிபதி போய் 6ல் மறைஞ்சிட்டாரா? ஏற்கனவே லக்னாதிபதியும் 6ல் போய் மறைஞ்சிட்டாரு. அப்போ சீட்டிங் சம்பந்தப்பட்ட வயங்களில் இந்த ஜாதகர் இருப்பார். கொஞ்சம் லேசாக புரியுதா டாக்டர் ரோகிணி அவர்களே? உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இந்த இடத்துல அவர் 8ஆம் இடத்தின் புதனுடைய தன்மைகளை அப்படியே 8ஆம் இடத்தின் வழியாக செய்து ஜாதகரை வறுத்து எடுப்பார். இந்த ஜாதகர் தாங்குகிறாரா இல்லையா? இரட்டை நிலையாக அப்படியே சொல்லிடணும். சரி, இங்கே ஜாதகர் ரோட்டில் திரிவார். எப்போ? இந்தாங்க,
லக்னாதிபதி நீச்சம், ஆனால் திக்பலத்திற்கு அருகே இருக்கிறார். திக்பலத்திற்கு அருகே இருப்பது ஒரு வகையில் இயல்பான அமைப்பு. ஆனால் லக்னாதிபதி பாபத்துவமாக இருக்கிறார். இவர் கடுமையான சீட்டிங் பார்ட்டி. ராகு திசையில் ராகு திசை வரலன்னா அது இல்லை. தசைகளே உங்களுடைய சம்பவங்களை தீர்மானிக்கின்றன. ஒவ்வொரு தசைக்கும் உங்கள் மூடு மாறுறது, ஒவ்வொரு தசைக்கும் உங்களுடைய பொருளாதார அமைப்புகள் மாறுறதெல்லாம் இதில் தான் இருக்கு. உச்சனுடைய வீடு தான், ஆனால் இங்கே சுபத்துவம் இல்லையே, பாபத்துவமும் இல்லை, இயல்பாகத்தானே இருக்கிறார். அப்போ விருச்சிக லக்னத்திற்கு அதிபெரிய பாவி யாருன்னு சொல்லியிருக்கிறேன்? புதன் தானே. அப்போ அதிபெரிய பாவி என்ன செய்வார்? அந்த புதனை போல செயல்படக்கூடியவர். ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை பொறுத்தும் தன்னை பார்க்கின்ற தன்னோடு சேர்ந்த கிரகங்களினுடைய இயல்பை அப்படியே செய்யக்கூடிய ஒருவர். அதை விட முக்கியமாக அடிக்கடி சொல்லுவேன், தான் சேர்ந்தால் அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களையும் ஆதிபத்தியங்களையும் பறித்து தன்னுடைய தசையில் ராகு தான் செய்வார். அப்போ இந்த இடத்துல புதனுடைய தசையை போலவே 8ஆம் இடத்தில் புதன் உச்சமாக இருக்கக்கூடிய நிலைமையில், 8ஆம் அதிபதி உச்சனானா என்ன? கிரிமினல், நெகட்டிவ், உங்களுக்கு ஆகாத விஷயங்கள் உச்சமாகின்றன. இப்போ 12 மணிக்கு நான் நடந்த லைவில் என்ன சொன்னேன்? ஒரு லக்ன கிரகம் ஜென்ம விரோதியாக 8ஆம் அதிபதியை பெற்றால் அந்த ஜென்ம விரோதி கிரகத்துடைய தசை வரும் பொழுது லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து கடும் கெடுபலன்கள் நடக்கும்னு சொன்னா. அப்போ இந்த இடத்துல லக்னத்திற்கு ஜென்ம விரோதி கிரகம் புதன். இந்த ஜென்ம விரோதி கிரகம் 8ஆம் இடத்துல வலுப்பெறக்கூடாது. இப்போ 8ஆம் இடத்துல வலுப்பெற்றிருக்கிறார் ராகுவின் வடிவில். ராகு தசை வந்தால் தான் இந்த பலன். புக்திகளுக்கு இந்த பலன் இல்லை. புக்திகளுக்கான பலன், புக்திகளில் பெரிய அடி விழாது, புக்திகளும் நெகட்டிவாக இருக்கும். தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு புக்திகளும் நெகட்டிவாக இருக்கும். இந்த மாதிரியான அமைப்பில் ராகுவின் தசை வராமல் இருப்பது, இந்த மாதிரியான லக்னாதிபதி பாபத்துவம் அல்லது லக்னாதிபதி 6இல் இந்த மாதிரியான அமைப்பில் ராகு தசை வராதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். புக்திகள்லையும் பிரச்சனை இருக்கும். புக்திகள் ஆனால் புக்திநாதன் தசாநாதனுக்கு கட்டுப்பட்டவன் இல்லையா? தசாநாதனுடைய சுபத்துவ பாபத்துவ உத்தரவு அமைப்புகளை மீறி புக்திநாதன் செயல்பட முடியாது இல்லையா? அதுக்கு தான் அந்த சஷ்டாஷ்டகத்தையும் இங்கே கொண்டு வந்து நுழைச்சேன். பாருங்கள், ராகு தசையில் சனி புக்தியில் இந்த நபர் இப்படிப்பட்ட அமைப்புகளில் கடுமையான துன்பம், துயரம், ரோட்டுக்கு வர்றது, செத்து போகிறது, சூசைட் பண்ணிக்கிறது. 8ஆம் இடம் ராகு இருள் தன்மையோடு இருக்கும் பொழுது சுய மரணம் என்கின்ற ஒரு தற்கொலை அமைப்புகளை எடுப்பார். இந்த இடத்துல லக்னாதிபதி நீச்சம் 40-45 வயசில் வருதுன்னு வைங்க. 8ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார், லக்னாதிபதி நீச்சமாக பாபத்துவமாக இருக்கிறார், ஆயுள் காரகன் கடுமையான பாபத்துவ அமைப்புள்ள இருக்கிறார். இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடியவருக்கு ஒரு 50 வயதுகள் வரைக்கும் ஆயுள் அனுமதிக்கப்படுகிறது. அற்பாயுள் என்று சொல்லப்படக்கூடிய 66 வயது வரைக்கும் அந்த ஆயுள் அனுமதிக்கப்படுகிறது இல்லையா? அப்போ அந்த 66 வயது வரைக்கும் ஆயுள் அனுமதிக்கப்படும் போது இந்த மாதிரி ராகு திசையில் இருக்கக்கூடியவர் அந்த ஆயுள் முடியக்கூடிய ராகு திசை சனி புக்தின்ற மாதிரி சஷ்டாஷ்டக தசாபுக்தி அமைப்புகளில் அவர் தற்கொலையை செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளாக இருப்பார். ஆகவே எந்த ஒரு கிரகத்திற்கும் ஒரு நிலையில் நீங்கள் லக்னம் தொட்டு லக்னாதிபதி தொட்டு வந்துருங்க அப்படின்னு தானே சொல்கிறேன். அப்போ இந்த மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு ஆரம்பித்தது 12ஆம் இடத்துல பாடம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்டர் ரோகிணி கேட்ட கேள்வி இது ஒரு மிகப்பெரிய நல்ல கேள்வி. ஆகவே விருச்சிக லக்னத்திற்கு எந்த இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரியான அமைப்புகள் இதையே நான் சுபத்துவமாக போட படைப்பேன். பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாபத்துவம் வேண்டாம், 6ஆம் இடமும் வேண்டாம். இந்த இடத்துல லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார். 3ஆம் இடத்துல இப்போ எப்படி இங்கேயே போட்டுறேன். இங்கே பாருங்க, செவ்வாய் 2ஆம் இடத்துல கேதுவோடு. இது நான் சொல்லக்கூடிய சூட்சும வலு என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு. இந்தாங்க, குருவை தூக்கி உச்சமாக போட்டுருவோம். லக்னாதிபதி உச்சனின் வீட்டில் இருக்கிறார். லக்னாதிபதி உச்சனின் வீட்டில் அமர, சூட்சும வலுவோடு கேதுவோடு அமர, குருவின் வீட்டிலேயே அமர, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் அமர, லக்னத்தை உச்ச கிரகம் பார்க்க 8ஆம் இடத்துல என்ன நடக்கும்? ராகுதசை நடக்கும்போது அப்பவும் நடக்கும். சீட்டிங் வழியாக பணம் வரும். இந்த நட்சத்திர அமைப்புகளுக்குள்ளே போகாமல், நட்சத்திரத்தை பற்றி தெரியாமல், நட்சத்திரத்துங்களுக்குள்ளே இந்த மாதிரி டைலமா ஆகி மாறி போகிறதுனால தான் பலன்கள் உங்களுக்கு இல்லை. ஒரே கிரகம் எப்படி வேறு நிலைமைகளை அப்படியே மாத்திரேன்னு பாருங்கள். இந்த இடத்துல மிஞ்சி போனால் என்ன? மிருகசீரிஷம் சித்து. இந்த இடத்துல என்ன இருப்பார்? மிருகசீரிஷம் திருவாதிரை சுயச்சாரத்தில் இருப்பார், புனர்பூசம் 3 பாதங்களில் இருப்பார். அவ்வளோதான். இந்த பாத அமைப்புகள் இந்த சரித்திரத்தையே அதுக்குள்ளே கொண்டு வந்துட வேண்டாம். நட்சத்திரம் என்பதில் மாறி பார்த்து விட்டீங்கன்னா பலன் என்பது தப்பு அப்படின்னு சொல்லிடுறேன். ஜாதகம் பார்க்கும்போது 12 பாவகங்களையும் பாருங்கள்.
12 பாவங்களை ஒட்டுமொத்தமா என்னை பார்க்கும்போது, இந்த ஆளை பார்க்கும்போது என் கையை பார்க்காத, காலை பார்க்காத, கண்ணை பார்க்காத, மூஞ்ச பார்க்காத, வயிறை பார்க்காத, தொப்பையை பார்க்காத, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் நான் என்கின்ற ஒரு உருவம் தெரிகின்ற போது, ராகுதிசையை கணிக்கும் போதும் என்னையா இப்படி சொல்ற, அப்படிலாம் இந்த எந்த நூல்லையும் இல்லையே, இதுதாங்க உண்மை, இதுதான் உண்மை. ஆக ஒரு நிலையில அப்படியே பலன்கள் எங்கே மாறுகின்றன. விருச்சிக லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், வீடு கொடுத்தவர் உச்சனாக இருக்கிறார். இந்த இடத்துல நான் நீச்சனாக பாபத்துவமாக போட்டிருந்த நிலைமைகளை மாற்றி அப்படியே 2ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவா போட்டேன். செவ்வாய் சூட்சும வலுவாக இருக்கிறார், வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறார், உச்சகுரு லக்னத்தை பார்க்கிறார், லக்னம் பொலிவுடன் இருக்கிறது. இப்போ அவருக்கு ராகு தசை வருது, இவர் ஆள் நல்லா இருக்கிறாரு, ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு. ராகு தசை அப்படியே மாத்திடுச்சா? ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏமாத்திக்கிட்டு மனக்கலக்கத்தோடு திரிகிறார். மாட்டிக்குவோமோ மாட்டிக்க மாட்டோமோ ஏமாத்துறாரு. பிரச்சனைகள் இருக்கு. நம்மில் பெரிய பெரிய அரசியல்வாதிகள், நம்மில் பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய அதிகாரத்தோடு இருக்கிறார்கள், மந்திரிகளாக இருக்கிறார்கள், இன்னும் மந்திரிகளாக இருக்கிறார்கள், இன்னும் மந்திரிகளாக இருக்கிறார்கள், ஜெயிலுக்கு போயிருக்கிறார்கள், வழக்குகளை எதிர்கொள்கிறார்கள். இந்த நிலைமை தான். பாயிண்ட் வந்துருச்சா? அந்த ராகு எப்படி, இந்த ராகு எப்படி? லக்னம் வலுத்து விட்டது, லக்னாதிபதி வலுத்து விட்டார். 8ஆம் இடத்தில் ராகு தவறு செய்ய வைக்கிறார், தண்டனையை அனுபவிக்க வைக்கிறார். தண்டனைனா நிரந்தர தண்டனை கூட நான் சொல்ல மாட்டேன். 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போகிறதோ, 6 மாதம் ஜெயிலுக்கு போகிறதோ, 15 நாள் ஜெயிலில் இருக்கிறதோ, இந்த மாதிரியான தண்டனைகளை அனுபவிக்க வைக்கிறார். சரி, ஜெயிலுக்கு போயிட்டீங்க, நீங்கள் உயர் அதிகாரம் படைத்தவராகவே இருக்கிறீங்க, கலக்கம் இருக்காதா? மறுபடியும் ஜெயிலுக்கு போவோமோ அப்படி போகிற மாதிரி வந்துருமோ, அப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ? வெளியில் தைரியமாக இருக்கிறவராக காட்டிக்குவீங்க, உள்ளுக்குள்ளே அந்த ஒரு புழுக்கம், அந்த கலக்கம் இருக்காதா? அந்த புழுக்கம் கலக்கம் போன்ற அமைப்புகளை இந்த 8ஆம் இடத்து ராகு தன்னுடைய தசை வரைக்கும் தருவார். பாயிண்ட் வந்துருச்சா? ஆக ஒரு லக்னம் வலுப்பது, ஒரு லக்னாதிபதி வலுப்பது என்பது எத்தகைய அப்படியே நல்ல கெட்ட ஒரு சிங்கிள் பாயிண்டில் உங்களுக்கு ஒரு சிங்கிள் பாயிண்டில் நீங்கள் சொல்லவே முடியாது. எந்த இடத்துலையுமே நீங்கள் பலன்களை அட்டவணைப்படுத்த இந்த மாதிரியான அமைப்புகளை பண்ணவே முடியாது. ராகு தசையுடைய எக்ஸ்ட்ரானரி இது. அது இதை வச்சு தான் நீங்கள் ஜாதகத்தை ஒரு ஆளை பார்க்காமே ஜாதகத்தை சொல்லிடலாம். ஒரு ஆளை பார்க்காமே ஜாதகத்தை சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் இந்த பாருங்க, அப்படியா இவர் நல்லதாங்க இருக்கிறாரு, ஆனால் இப்போ கொஞ்சம் சிக்கலில் கிடக்கிறாரு, இங்கே செவ்வாயை போட்டு இங்கே சனியை போட்டால் ஐயா ரோட்டில் கத்திடுறாருங்க, இப்படித்தான் நீங்கள் பலன் சொல்ல முடியும். ஒரு நட்சத்திரத்தை பாதத்தில் அந்த ராகு இருக்கிறதுனால இந்த பலனை அவர் செய்வார்னு நீங்கள் அட்டவணைப்படுத்த முடியவே முடியாது. இந்த தூரத்தில் இருக்கிறார், இதுதான் பலன். காம்பினேஷன்ஸ், எல்லா பாவகங்களையும் தொட்டு வரக்கூடிய பலன், எல்லா பாவகங்களையும் தொட்டு வந்தாதான் பலன். ஒரு ஜாதகர் ஒருத்தர் கேட்கறதில்ல, அவர் கேட்க வர்றதில்லை, வேற ஒருத்தர் கேட்க வர்றார் இல்லையா? உயரிய ஜாதகங்களை பார்க்கும்போதே அது வந்து பல்ப் அடிச்ச மாதிரி, லைட் அடிச்ச மாதிரி இருக்கணும். லைவ்ல என்ன சொல்கிறேன், பௌர்ணமி ஜாதகமாக வருதே, நல்லா இருப்பான் சொல்கிறேன் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான சில விஷயங்களை நமக்கு பளிச்சுனே தெரிஞ்சிடும். ஜாதகத்துடைய குவாலிட்டி, ஜாதகருடைய குவாலிட்டி எதையுமே சொல்ல தெரியாமல் அப்புறம் என்னத்துக்கு ஜாதகம் பார்க்குறது? ஜாதகத்துடைய குவாலிட்டி முக்கியம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல பாபத்துவம் இல்லாத இந்த அமைப்பில் இதே 8ஆம் இடத்தில் உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு, இந்த லக்னம் வலுத்த லக்னாதிபதி வலுத்த லக்னத்தை உச்சகுரு லக்னாதிபதி உச்சனின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தன்மையில் இந்த ராகு தசை அவரை ஸ்டாண்டர்டாகவே சீட்டிங்கிலே கொண்டு போய் ஒரு கலக்கத்திலே இருக்க வச்சு, அது என்னது சொல்லுவோம், மறைமுகமான வழிகளில் பொருள் அமைப்புகளை கொடுத்து, நேர்மையற்ற வழியில் பொருள் வரவுகளை கொடுத்து, புத்திசாலித்தனமான சீட்டிங் வழிகளில் பண வரவுகளை கொடுத்து அவரை ஒரு கலக்கத்திலேயே வைத்து சஷ்டாஷ்டக புக்திகளில் ஜெயில் தண்டனைக்கு உள்ள கொண்டு போய் சஷ்டாஷ்டகம் அல்லது பாபத்துவமான புக்திகளில், சஷ்டாஷ்டக புக்திகளில் கடுமையான பலன்களை செய்யும். இப்போ இந்த இடத்துல இவர் சாவாரா? சாக மாட்டார். போனதில் 55 வயசு 60 வயசில் செத்து போவார்னே, சூசைட் பண்ணிட்டு கூட செத்து போவார்னு சொன்னேன். இந்த இடத்துல சாவாரா? எப்படி சாவார்? மனுஷன் 80 வயசு வரைக்கும் கிழங்கு மாதிரி இருப்பார். இப்போ சாவாரா? மாணவர்களுக்கு வித்தியாசம் புரிகிறதா? இந்த வித்தியாசத்தை மாணவர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக மிக உயர்நிலை வகுப்புது. ராகுவ பக்தியே பாடம் இழுத்துக்கிட்டே போகலாம், நடத்திக்கிட்டே போகலாம். ஆனால் ஒவ்வொரு பாடத்திலையும் அந்த ஏற்கனவே சொன்ன விஷயங்களை சொல்லாமல் ஒரு புத்திசாலித்தனமான நுணுக்கத்தை மாணவர்கள் டாக்டர் VM ரோஹிணி போன்றவர்கள் நிச்சயமாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த இடத்துல அப்படியே ஒரு அமைப்பு அப்படியே மாறுகிறது. லக்னாதிபதி உச்சம், லக்னாதிபதி உச்சனுடைய வீடு, லக்னத்தை உச்சகுரு, ஆயுள் காரகனை சனி பார்க்க இந்த இடத்துல இந்த ஜாதகர் 88 வயசு தாண்டுவார். அப்போ இந்த இடத்துல அதே 40 வயசில் ராகுதசை வந்தாலும் கூட
ஜெயில் தண்டனை, ஏமாத்திர தண்டனை, மன அழுத்தம், வீட்டில் மரியாதை இல்லை, அதில் வெளித்தோற்றங்கள் சூப்பராக இருக்கும். ஐயா காரில் தான் போவார், ரோல்ஸ் ராய்ஸில் தான் போவார், BMW தான் போவார், பென்ஸில் தான் போவார். உள்ளுக்குள்ளே தூக்கம் வராது. இதில் மாட்டிக்குவோமா, அதில் மாட்டிக்குவோமா, அந்த லாயர்கிட்ட போகிறது, இந்த லாயர்கிட்ட போகிறது, அந்த ஜட்ஜுக்கிட்ட போகிறது, இந்த ஜட்ஜுக்கிட்ட போகிறது, அந்த கோர்ட்டுக்கு போகிறது, இந்த கோர்ட்டுக்கு போகிறது என்கின்ற மாதிரியான கடன்கள் போன்ற அமைப்புகள், கடனை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் என்று வாழ்க்கை உருண்டு கொண்டிருக்கும் என்பது தான் உண்மை. டாக்டர் ரோகிணி இப்போ தான் முத கமெண்ட் பார்க்குறேன். இதை உங்களுக்கு புரியுதா என்பதை மட்டும் சொல்லுங்கள். சுபத்துவம் இல்லாமல் இயல்பான ராகு, பட் புதன் பாபத்துவமாக இருந்தால் பலன் எப்படி இருக்கும்? நவீன் கேட்குறார். சுபத்துவமாக இல்லை, இயல்பான ராகு, பட் புதன் பாபத்துவமாக இருந்தால், என்னதான் புதன் பாபத்துவமாக இருந்தாலும் அவருடைய உச்ச பலன்களை ராகு செய்வார். உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இந்த உச்சனுடைய அத்தனை காரக அமைப்புகளையும் அப்படியே செய்வார். நீங்கள் டேலண்டான புத்திசாலி ஏங்க, நீங்கள் புத்திசாலியாக இருப்பதற்கும் பணக்காரனாக இருப்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்குது. மாணவர்கள் இந்த வார்த்தையை ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் புத்திசாலியாக எல்லா பணக்காரர்களும் புத்திசாலிகள் அல்ல, எல்லா பணக்காரர்களும் முட்டாள்களும் அல்ல. இந்த வார்த்தையை தான் நான் இந்த ஆதிபத்திய காரகத்துவங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப போராடுறேன். இதில் தான் நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கணும். யார் கேட்டிருக்கிறது? நவீன், சின்ன நவீன், பெரிய நவீன் இல்லை, சின்ன நவீன். குருவே சரணம். சுபத்துவம் இல்லாமல் இயல்பான ராகு, பட் புதன் பாபத்துவமாக இருந்தால் பலன் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல புதன் பாபத்துவமாக இருக்கிறார். ராகு புதனுடைய காரகத்துவங்களை செய்வார். சுக்கிரனுடைய காரகத்துவங்களையும் குருவோட காரகத்துவங்களையும் பணத்தின் வழியாக சொகுசு வாயிலாக செய்வார். புதன் சொகுசு கிரகம் இல்லை, புதன் புத்திசாலி கிரகம். புரிஞ்சுக்கிறீங்களா? இயல்பான ராகு, உச்ச புதன், புதனுடைய புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இருக்கும். நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்லைன்றது அதுக்கப்புறம். உச்ச சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார், சொகுசை தருவார், பணத்தை தருவார், காரு, வீடு, பங்களா போன்ற விஷயங்களை தருவார். புரிஞ்சுக்கிறீங்களா? காரு, வீடு, பங்களா வாங்கணும்னா காசு வேணும்யா, காசு வேணும். அப்ப சுக்கிரன் காசை தருவார், புதன் காசை தர மாட்டார். புதன் அறிவை மட்டுமே தருவார். இந்த பாயிண்ட் புரியுதா இல்லையா? புரியுதுன்னு கண்டிப்பா சொல்லுங்க, புரியலைனாலும் கண்டிப்பா சொல்லுங்க. இந்த இடத்துல ராகு